கிருபையும் அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும்படி சொத்த கிருபை அப்பா, எங்களை எல்லாம் இந்த காலையில கூட்டி சேர்த்து உண்மை ஆராதிக்க வைத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவரீர், இந்த வார்த்தை என்னுடையதா இல்லாமல் தேவனுடையதாக இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஜனங்களோடு பேசும் இருதயத்தை திறக்கிற தேவன் இப்பொழுதும் இவருடைய இருதயத்தை திறக்கும்படி சொல்லிக்கிறோம். இதில் எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் முகமும் கொஞ்சம் பொலிவா இருக்குது, கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் அழகா இருக்கிறீங்க இல்ல? அழகுதான் நம்பா. இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களா? அழகாய் நிற்கும் யாரு? அழகு மேல அழகு ஆக்கிட்டே போறார். உள்ளான அழகு, வெளியான அழகு. எனக்கு ரக்ஷால பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாலே எனக்கு ஒரே சந்தோஷமாயிடும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா என்னுடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துறது சந்தோஷம். என்னுடைய ஃபேமிலியில உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஃபேமிலி தான். ஆனால் நம்ம ஒரு ஸ்தல சபை கர்த்தர் இங்கே வச்சிருக்கார் இல்லையா? அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளு. ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தையை கொடுக்கறது? ஒவ்வொரு தடவையும் வார்த்தையை கர்த்தரிடத்துல வாங்கிறது ஒரு கர்ப்ப வேதனை மாதிரி தான். கர்ப்ப வேதனைன்னு சொல்றதை விட கன்சீவ். நாமளாம் ஒரு வார்த்தையை கொண்டு பேசிடக்கூடாது ஆண்டவரே, போர் அடிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தான் தெரியும். நான் ஏதோ அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இந்த ஜனங்கள்கிட்ட என்ன வேணுமோ அதை பேசுங்க. இன்னைக்கு அவங்க உற்சாகப்படுத்தப்பட்டு போனோம், பலப்பட்டு போனோம். அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அதோடு தான் அவங்க திரும்பி. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் நல்லவர்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? பிசாசு என்ன பண்றான்? நம்ம வாயை முறுமுறுக்க வைக்கிறான். கரெக்ட் தானே அப்படின்றது, முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறது. நீங்க பேசாட்ட கூட கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டு ஏன் முகம் இப்படி மாறுதுன்னு கேட்டு விடணும். கர்த்தர் எல்லார் கூடயுமே இடைப்படுறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர் கூட விடுறதில்ல. ஏன்னா அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அதுதான் வேதத்துல சொல்லுது, அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். எதுக்காக? நம்ம கரையேற்றணும்ல. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படி சொன்னாலே எனக்கு சந்தோஷம் எப்படிதான் இருக்கும். நித்திய ஜீவன் கூட்டின்னு போறேன் வாங்க அப்படின்ற மாதிரி. எப்படி? இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கூட வாங்க, அந்த கரைக்கு போயிடலான்ற. நம்ம வரமாட்டேன்றோம். நம்மளுடைய வாயெல்லாம் வரன்னு சொல்லுது. ஆக்ஷன் எப்படி இருக்கு? ரெண்டு சன்ஸ் இருந்தாங்களாம். ஒருத்தன் என்ன சொன்னானா, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தன் செய்ய மாட்டான்னு சொன்னான். செய்யறேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் செய்யவே இல்லையா. செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க அப்புறம் மனசாப்பட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இதுல யாரு பெஸ்ட்? அப்போ ஆக்ஷனை நடப்பிக்கணும் இல்லையா? சும்மா பம்மு கூடாது, தோ ஆண்டவரே எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்க்கிறது. எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணி நடிச்சிடலாம், யார்கிட்ட ஆக்ட் பண்ண முடியாது? ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் என்ன பேச அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னார்? என்ன பேசு அப்படின்னு. இதுக்கு ஒண்ணு புரியல. நிஜமா சொல்றேன். இந்த வார்த்தை உங்க காதுல அசரீரி மாதிரி விழுந்துதான் கேட்காதீங்க. என்ன பேசுன்னு கேட்கும்போது என்ன பேசு அப்படின்னு அர்த்தம். நான் யாருன்னு பேசு. நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். ஜெபத்தெல்லாம் கேட்டேன். என் மனசுல தெளிவா இந்த காரியம் பட்டுது அப்படின்னும் போது இது கர்த்தர் தான் பேச சொல்றார்
அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரேன். நிஜமா இது பிரசங்கம் பண்ற அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு கத்துட்ட போய் கேட்கணும்ல. அப்போ நான் யாருன்னு என் ஜனங்களுக்கு போய் சொல்லு. என்ன பிரதர், இவரை பத்தி தெரியாதா? அவர் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, ரத்தம் சிந்தினார், எங்க பாவங்களுக்கு எல்லாம் மரித்தார், அவரை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் அப்படி இல்லை. கர்த்தரை நம்ம இன்னும் அறிந்துக்கிற விதமா என்ன பண்ணல, தெரிஞ்சுட்டோம்னா. இப்போ ஒன்றும் இல்லை, உங்க ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாருன்னு வச்சுங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து உங்க கூடயே வராரு, பழகிறாரு, எல்லாம் பண்றாரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களை மாதிரியே அவரும் கஷ்டப்படுறவன்னு வச்சுக்கலாம். இப்போ அவர்கிட்ட கேட்கறது யோசிப்பீங்க. ஒரு நாள் தெரிய வருது அவர் வந்து பயங்கர கோடீஸ்வரர். எப்படின்னா அவருக்கே தெரியாதது. அவருக்கு யாரோ வந்து சொல்றாங்க, உங்க பேர்ல உள்ள சொத்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவன் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களுக்காக உயிரே கொடுக்கிறவர். எப்படி உங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே உயிரே கொடுப்பார். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப தெரிஞ்சு போச்சு இவருக்கு வந்து உதவி செய்யறதுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? தைரியமா கேட்பீங்க ஹெல்ப்ப. கரெக்டா? ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை வாசிக்கிட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் அடுத்த வசனம் வாசிக்கிறீங்களா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இந்த 3 வசனம் சேர்ந்து படிக்கணும். இது யாரோ இந்த வசனம் எல்லாம் வந்து சர்ச்சுடைய காம்பவுண்ட் வால்ல போட்டிருக்கோம். நிறைய சர்ச்ல இது வந்து ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனம் போட்டிருந்த போது என்ன, ஒரு சுவிசேஷ வசனம். இயேசு வந்து தங்கிட்ட வரத்துக்காக எல்லாரையும் அழைக்கிறார். இப்படி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு இதே வசனத்தை ரக்ஷா சபைக்கும் ஆண்டவர் சொல்றார். ஆமென். இதே வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களா? வருத்தப்படுறீங்களா? பாரம் சுமக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கா? போராட்டம் இருக்கா? கஷ்டம் இருக்கா? வேதனை இருக்கா? எல்லாரும் கை தூக்குவாங்க. கை தூக்க சொன்னா தூக்கிடாதீங்க. அப்போ ஏதோ ஒரு பாரம் சுமக்கிறீங்கன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுறாரு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இயேசு சொன்னா உங்களுக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு சும்மா சாதாரணமா எல்லாரும் சொல்றாங்க ஜீசஸ் ஆயிடும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது என்ன பண்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே, என்னுடைய பிள்ளைகளே, என்னால சிருஷ்டிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் இன்னும் வரல. நம்ம உண்மையை சொல்றேன். யார்கிட்ட வரல? பேசிட்டு வரல. நான் எப்போதும் கேட்கிற ஒரு கேள்வி கேட்பேன், எத்தனை பேர் கை தூக்குங்களா தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம், பிரேயர். அப்போ ஜெபம் பண்ணலன்னா என்ன நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஜெபம் எதுக்கு பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லியிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஒரு நன்றியா, உங்களுக்கு நன்றி. ஆனா இங்க வந்து மட்டும் நாங்க நிற்பதும் நிர்மூலமாக இருக்கும் சுத்த கிருபைன்னு வாயை கிழிக்க கூடாது இல்லையா? அங்க எழுந்த உடனே அந்த நன்றி உணர்வு வந்திருக்கணும். நீ நிஜமாவே நம்மளாம் உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? ஆமேன் பத்தல. நீங்க ஆமோதிக்கிறத நான் பார்க்கலங்க. யார் பார்க்கறா? என்ன விட்டுருங்க. இங்க இருக்கிற பிரதரை மறந்துருங்க, பாஸ்டர் பின்னிய மறந்துருங்க, ராஜா பிரதரை மறந்துருங்க, ஹாமில்டன் எல்லாம் மறந்துருங்க. இங்க இருந்து கர்த்தர் பேசுறாரு. எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்களோ அத்தனை பேர் கர்த்தர் பேசுவாங்க. உங்களுக்கு தேவையான வசனம் இன்னைக்கு வரும். இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களை வேறு மாதிரி மாற்றுவார். இது நடக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த காரியம் நடக்கும். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தேவனாலே எல்லாம். அதுக்கு இணைய இன்னொரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேவனால எல்லாம் கூடுன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா அவர்கள் கூடாது ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு வசனம், இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் எப்படி ரிசீவ் பண்றேன், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன், இந்த அவருடைய காரியங்களை நான் எப்படி செய்யறேன்றத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு.
ஏன்னா தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு சில வசனம் வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி 43:1 வசனம் வாசிமா. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்புறம் கடைசி என்ன சொன்னார் உங்களை பார்த்து? இதை விட பெரிய வார்த்தை ஏதாவது உண்டா உலகத்துல? நீ என்னுடையவன். எத்தனை பேர்? ஏன்னா அவர் நம்மள இன்னைக்கு நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். இது கோயின்சிடன்ஸா இல்லைன்னா நிஜமா நடக்குதான்னு தெரியல. நான் இந்த மாதிரி வசனத்தை பேசலாம்னு நினைக்கும் போது ஆராதனையில அதே மாதிரி வசனத்தை பேசிடுறாங்க. பிரதர் அதை சொன்னார், சொந்தமாக்கினேன் பாட்டு பாடணும். இன்னைக்கு சொந்தமாக்கின ஜனங்கள் மாதிரி முகம் இருக்கணும், கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை மாதிரி மூஞ்சி இருக்கணும். கரெக்டா இல்லையா? சோர்ந்து போய் என்ன நடக்குமோன்னு வரக்கூடாது. வர்றவர் யார்கிட்ட வரும்? நம்ம வானத்தையும் பூமியும், இப்படி சொல்லுங்க இனிமே, அப்பதான் உங்களுக்கு அந்த வல்லமை உள்ள வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். இங்க என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் சொல்றாரா இல்லையா? ஏதாவது சாதாரணமா பேசுறாரா? உன்னை உருவாக்கினதே நான் தான்டா. அவர் சொல்றாரு, நீ என்னுடைய. இதை விட பெரிய வசனம் எதுவுமே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் நாம. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரமாய் நம்ம அவரோடு சேர்ந்துட்டோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவர்கள மேலானவைகளே நாடுங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியாதனால கர்த்தர் இந்த வசனத்தை பேசுற. இந்த வசனத்தை விட்டுருங்க. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த இன்னைக்கு பிரசங்கத்துக்கான ஒரு தலைப்பு சொன்னாங்க இல்லையா, வருத்தப்பட்டு. என்னன்னா நமக்கு ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் இவர் தான் தெரியும். ஆண்டவர் தன் இருதயத்தில் என்ன நினைக்கிறாருன்னு சரியா தெரியல. அதனாலதான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம், உலகத்துக்கு ஒத்த விஷயம் சொல்ல ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சிடுவீங்க. என்னது தெரியாமல் சொல்லுங்க. இந்த வசனம் வாசிச்சிருக்குமா? 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவருக்கு என்ன வேணும்? நன்மையும் பிரியமும். 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? நன்மை, பிரியம், பரிபூர்ணம். இது தெரியல. நமக்கு தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். அவருடைய வேலை போயிட்டா பிரச்சனை வராது. கரெக்டா இல்லையா? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வழி காட்டுறாங்க, தப்பான வழி காட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? காஷ்மீர் போக சொன்னா கன்னியாகுமரி போயிடுவீங்க. கரெக்டா இல்லையா? இயேசு அவர் சொன்ன முக்கியமான ஒரு வசனம் என்ன? நானே சத்தியமும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கலாம், நானே வழி. அவர் சொல்றாரு அந்த வே பேக் டு அந்த 11வது அதிகாரம் 28 படி. இந்த வசனத்தை என்னைக்கு படிச்சாலும் திருப்பி திருப்பி வேற ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்ப போனாலும் ஆசீர்வதிக்கிற ஒரு வசனம் அது. என்னமோ நீங்க இளைப்பாறுதல் சொல்றீங்களே, அது நாங்க இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. உண்மையை சொல்றோம்னா நீங்க அந்த ரெஸ்ட் இன்னும் வரவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் தான் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஓனர். என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படின்னு சொல்லி கொடுப்பேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட் உள்ள வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரியல சில விஷயம், நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இப்போ நீங்க தான் வேற விதமா யோசிச்சு தப்பா முடிவு பண்ணி என்னென்னமோ சொதப்பி கடைசியில படாத பாடுபட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஐடியா, நீங்க இப்படி இருந்தீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படின்றாரு. எப்படி?
ரெஸ்ட் வந்துடும், என்ன மாதிரியே இருப்பீங்கன்றாரு. அவ்வளவு விடுதலையோடு இருக்கார் இயேசு. இயேசு கிட்ட நம்ம கத்துக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றணும்னு போட்டிருக்கு. கர்த்தர் அவர் சொல்றாரு, திருப்பி அந்த வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாரோ நினைச்சுக்காதீங்க, உங்களதான் ஆண்டவர் சொல்றாரு. வேற யாரும் நான் நினைச்சிருந்த ஒரு காலத்துல இது ஏதோ காஸ்பல் போல் இருக்கு, ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து சொல்றாரு போல் இருக்குன்னு நினைச்சிட்டேன் நான். ஆக்சுவலா அவங்களுக்கும் பிறந்தோம். இன்னொன்னு இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வசனத்தை காஸ்பலுக்கு யூஸ் பண்ணி இயேசு கிட்ட வந்தா எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும், நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க எல்லாம் வந்து வேற ஏதோ பண்றீங்க அப்படி நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலா இயேசு கிட்ட வந்தா கண்டிப்பா விடுதலை கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அவர் சொல்ற லாஜிக்க புரிஞ்சுக்காம பண்ணா கிடைக்காது. என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் என்ன சொல்றாரோ அதை புரிஞ்சுக்கணும். புரியலன்னா என்ன பண்ணணும்? புரியல என்ன பண்ணணும்? அதான் சொல்றாரு, நீங்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது என்ன பண்ணுமா? யாக்கோபு வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிட்டு தான் உள்ளான் இருக்கேன் நான், வேற வழியே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எது இந்த விஷயம் தெரியாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்கு, எனக்கு மேல அவருக்கு இருக்கு. இவங்களை எப்படியாவது விடுதலை பண்ணிடணும், என் ஜனங்கள் நிஜமாவே ஆராதிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? இவனை விடுதலை பண்ணு, அவங்க ஆராதிக்கணும்ன்றாரு. எப்படி ஆராதிக்கணும்? விடுதலையோட ஆராதிக்கணும். வேதனை மனசுக்குள்ள வேதனைப்பட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி துதிக்க கூடாது. புரியுது நான் சொல்றது? யாக்கோபு எழுதின புஸ்தகம், அதுல வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் எதிர்பார்க்கிற நம்மள. நீங்கள் ஒன்றிலும் ஒன்றிலும் குறைவில்லைன்னது, கார் இல்ல கண்டிப்பா கார் வந்துடணும், வீடு இல்லைன்னா கண்டிப்பா வீடு வந்துடணும். புரியுதா சொல்றது? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடணும், விசா கிடைச்சிடணும், ப்ரொமோஷன் கிடைச்சிடணும், இதுதானே சொல்றீங்க. நாம சொல்ல மாட்டீங்க, அது சொல்லுங்க. நான் அதுதான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன். சரி, திருப்பி வாசிங்க 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை. பூரணங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட். சரி, அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க. எதையோ பேசிட்டு திடீர்னு ஞானத்துக்கு எதுக்கு இவர் வராரு? என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? 5வது வசனம் எதுக்கு ஞானத்துக்கு வரணும்? அவரு திடீர்னு இவ்வளவு விஷயம், பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்மளதான் பார்த்து சொல்றாரு. ஏகப்பட்ட சோதனை வருதா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, என்னமோ தெய்வ கருவி மாதிரி கூடாது, உண்மையை சொல்லணும். பலவித சோதனை ஒவ்வொருத்தருக்கும் வருதா இல்லையா? கடன் பிரச்சனை, அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுல சண்டை, எதிர் வீட்டுல சண்டை, ஆபீஸ்ல பிரச்சனை, என்னுடைய கிரெடிட் இன்னொருத்த எடுத்துட்டு போயிட்டான், நடக்குதா இல்லையா? பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது இந்த வசனம் திரும்பி வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. அப்போ உங்க விசுவாசத்தை ஒண்ணு வந்து இப்படி அசைக்குது. என்ன பண்ணுது? ஒண்ணு வந்து இப்படி அசைக்குது. இன்னுமா இவர் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒண்ணு அசைக்குது. இன்னுமா அப்படின்ற வார்த்தை உள்ள வருது. இப்போ 5வது வசனத்துக்கு வாங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய். இப்போ எனக்கு ஒண்ணு தெரியல. இப்ப நம்ம பாரத் முக்கிறத பத்தி பேசணுமா? அவர் இயேசு ஏதோ சொல்லி கொடுக்க வராரா? இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒண்ணு தெரியல, அதனால நான் என்ன பண்றேன்? தவறான முடிவெடுக்கிறேன். இப்போ எனக்கு ஞானம் இல்லை. என்ன இல்லை? ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். நீ ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? அறிவுனா இந்த புஸ்தகம் பூரா எனக்கு தெரியும், நாலேஜ். பைபிள்ல எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம். ஞானம் என்னது? இல்ல இல்ல, அது வசனம். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, எதை எப்படி செய்யறது, எப்படி செயல்படுத்துவது, அதுதான் ஞானம். இது இங்க பேசலாமா வேணாமா? என்ன இங்க போயிடுவோமா? திருப்பி எல்லாத்துக்கும் பதில் எங்க வச்சிருக்க தெரியுமா? ஆதியாகமத்துல வச்சுட்டார். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரைனிங். ஆதியாகமத்துல கொண்டு போய் வச்சுட்டார். நன்மை தீமை அறிய. அந்த மரத்துக்கு பேர் என்னது?
அதை சாப்பிடுன்னு சொன்னாரா சாப்பிடாதுன்னு சொன்னாரா? அப்போ நியாயமே இல்லையா அவர் பண்ணது? மரத்தையும் வச்சுட்டு அது நன்மையும் தீமையும் அறியத்தக்க வேலையை செய்யும்னு தெரிஞ்ச பிறகு சாப்பிடாதுன்னு சொன்னார் அர்த்தம். இந்த கேள்வி எங்கேயாவது கேட்டுறீங்களா ஆண்டவர்கிட்ட? நல்ல விஷயம் தானே ஆண்டவரே, நல்லது தீமைன்னு தெரிஞ்சா நான் நல்லா இருப்பேன்ல, அதை போய் சாப்பிடாதுன்னு ஏன் சொன்னீங்க? யாராவது இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா? கரெக்டா இல்லையா? நீ அந்த மரத்தின் கனியை புசிக்காதன்னு ஆதாம் கிட்ட சொன்னாரு. ஆனா புசிச்சாங்க. அது கூட புசிச்சு அதுக்கப்புறம் நான் அந்த மேட்டர் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதுல நல்ல விஷயம் தானே இருக்கு. பிசாசு கூட தெரியுது நல்லது, நானும் ஆண்டவர் தெரியவே இல்லை. அவர் ரொம்ப வஞ்சகமா நம்மள எல்லாம் ஏமாத்திட்டார். அப்படிதானே நினைக்கிறீங்க? நினைக்க மாட்டீங்க. காரணம் கருத்தர் நல்லவர் இல்ல, அதனால நீங்க நினைக்க மாட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் சீக்கிரட்டா. இன்னொரு கனி ஒண்ணு சொன்னாரு, இன்னொரு மரம். அதுக்கு பேர் என்னது? ஜீவ. யார்கிட்ட ஜீவன் இருக்கு? யார்கிட்ட நன்மை தீமை தெரியும்? இப்ப ஒரு சூப்பரா சொல்லிடுற ஒரு விஷயம், இந்த மரத்தின் கனியை பிடிச்சிட்டா நன்மை தீமை எனக்கு தெரியும், எனக்கு கடவுள் வேண்டாம். எப்படி? இந்த மரத்தின் கனியை பிடிச்சிட்டா நன்மை தீமை தெரியும், எனக்கு நீங்க இனிமே தேவன் இங்க வேண்டாம். அந்த கனி என்னது? ஜீவ விருட்சத்தின் கனி. இயேசு சொன்னார், என்னிடத்தில் நீங்கள் ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படி வரல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொன்னாரா? வேற எங்கேயாவது போன்னு சொன்னாரா? அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உங்களை விடுவிக்கணும்னு விரும்பிட்டார்ல. அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வர தன் ஜனங்களுக்காக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய ஆண்டவர் சொல்றார். திருப்பி திருப்பி இதை சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனதுக்கு ஒத்தாசை எனக்கு வரும். நான் ருசிக்கிறேங்க தேவனை, ஓப்பனா சொல்றேன். ஐ எம் என்ஜாயிங் காட். ரியலி சொல்றேன். யாராவது என்ஜாய் பண்ணலன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஐ எம் என்ஜாயிங் காட் எவ்ரி டே. எனக்கு பிரச்சனை இருக்கா? சத்தியமா இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை சந்தோஷமா எழுதுகிறேன். என்ன போட்டிருக்கு? யாக்கோபுல பொறுமை உண்டாக்கும் என்று எண்ணி போங்க அந்த வசனத்துக்கு. பொறுமை அதை மிகுந்த பைபிள தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பிரதர் கூட எடுத்தார். ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பிளெஸிங். எல்லாரும் ப்ராப்ளத்தை பார்த்து வெல்கம் பண்ணுங்க அப்படிலாம் ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப பேசினது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. யாராவது ப்ராப்ளம் வேணும்னு போய் கேட்போமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு எந்த பாரத்தை சொல்றாரு? நீங்க கொஞ்சம் டீப்பா போகலாம். நீங்க உங்களுக்கு புரியல, தயவு செஞ்சு கேட்கலாம். எந்த பாரத்தை சொல்றாரு? ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிறோம், வெயிட் தாங்க முடியல, கஷ்டப்படுறோம்னு கர்த்தர் அங்கேருந்து பாக்குறாரு. இது ஓப்பனா சொல்றேன். நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கிட்டாருங்க, அதுல மனுஷனையும் உண்டாக்கிட்டார். மனுஷனை தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கிட்டார், தன்னுடைய மகிமைக்கென்று உண்டாக்கினார். வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? தன்னுடைய மகிமைக்கென்று உண்டாக்கி. ஆனா மனுஷன் கெட்டு போனான். அவனுடைய வாழ்க்கை சரியில்லை, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சுயநலமும் பெருமையும் அவனுக்குள்ள வந்தது. பிசாசு கூட கை கோத்துட்டான். நடந்ததா இல்லையா? அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு. கரெக்டா இல்லையா? கவலை, கண்ணீர், குழப்பம், வேதனை, ஒருத்தர் சண்டை. கரெக்டா இல்லையா? கர்த்தர் மேலிருந்து பார்க்கிறார். அதனாலதான் இந்த ஏசாயால பார்க்கிறோம், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென் சொல்லாமா? நம்மளை எல்லாம் மீட்டுக் கொண்டார் கர்த்தர். மீட்டுக் கொண்டவர்களா நீங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப இந்த சிஸ்டர் இங்க வராங்கன்னா கர்த்தர் நியமிச்சு பிளான் பண்ணது இது. எவர்களை முன் அறிந்தாரோ, எப்படி எவர்களை முன் அறிந்தாரோ அப்படின்னா அவருடைய சிந்தையில நீங்களாம் நானும் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றாங்க? சந்தோஷமா இல்லையா? அவருடைய மைண்ட்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். நீ என்னுடையவனா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அவருடைய வேலை என்னன்னா ஜனங்களை கர்த்தரோட சேர்த்து விட்டு போயிடணும். அதுக்கு மேல அவருக்கு வேலை கிடையாது. அதான் நாங்க செய்யறோம். எங்களுக்கு என்ன வேலைன்னா கர்த்தரோட க்ளோஸ் ஆக்கி விட்டு போயிடணும். டிஸ்டன்ஸ் இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கர்த்தருக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. யாரா இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன், நீங்க என்ன மாதிரியான பாவம் வேணாலும் செஞ்சிருக்கு. நான் இன்னைக்கு எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னு தெரியாது, தீர்க்க தரிசனமா கூட வரட்டும். எந்த பாவம்னாலும் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் எந்த அக்கிரமத்தையும் நீக்கி, ஆமென் சொல்லமா, உங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராக. நீங்க பிசாசு வெட்கப்பட்டு போனோம். பிசாசு நம்ம வாழ்க்கையில நீங்க குற்ற உணர்வோட இருக்கிறது கர்த்தர் விரும்புறது இல்லைங்க. ஓப்பனா சொல்றேன்.
நீங்க ஜெபிக்காத குற்றம்னு இருக்கும், இல்ல நீங்க வந்து கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தாத கூட குற்றம். அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்தாத கூட குற்றம், அவருடைய நாமத்தை புகழாதது குற்றம். நிறைய குற்றங்கள் நமக்குள்ள இருக்கும். குற்ற உணர்வுன்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? குற்ற உணர்வா தெரியுமா? ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரே மனசு வாதிக்கும் நம்மள, ஏன் இப்படி செஞ்சேன் அப்படி சொல்லி ஒரு வேதனை இருக்கும். கர்த்தர் அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு விரும்புறார். அதிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு விரும்புறார். என்ன கொடுக்கணும் விரும்புறார்? விடுதலை. தன் ஜனங்கள் விடுதலையோட இருக்கணும், தெளிவா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புறார். நீங்க கேட்கிற, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. என்ன இருக்கு? மெட்டீரியலிஸ்டிக். நீங்க ஒரு நாள் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க, என்னத்தெல்லாம் கேட்கறீங்க கர்த்தர். இங்க யாக்கோபு என்னத்தை கேட்க சொல்றாரு? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதும் அவரிடத்தில் போய் கேட்க கடவுள். இப்போ 5வது வசனத்தை அவர் ஏன் போட்டாரு? 1வது பிரச்சனை, 1வது வசனத்துல அதுக்கு என்ன லிங்க் இருக்குது? பலவிதமான சோதனைகள் வருது, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது இல்லையா? அவர் சொல்றாரு, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இதை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுக்கணும். இதுல நம்மளுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே, எது நடந்தாலும் சரி உன்னுடைய நாமத்திற்கு மகிமை வரணும். புரியுதா உங்களுக்கு? அல்டிமேட் கோல் நம்மளுடைய என்னவா இருக்கணும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், வேதத்துல தான் போட்டு, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்திற்கு மகிமைக்கின்றே செய்யுங்கள். இன்னைக்கு அந்த கோல் நீங்க வச்சுக்கணும். நீங்க உங்களுடைய மனசுல ஏகப்பட்ட ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், ஏதோ காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நான் தப்பா சொல்ல. ஆனா ஆண்டவர் கேட்கிற விஷயம் என்னன்னா, நீ வந்து உன்னுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்து பயப்படுறிய, குழப்பத்தில் இருக்கிறிய, வேதனையில் இருக்கிறிய, இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்ன நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறேன். பாவம் ரூட் காஸ் தான், இல்லைன்னு சொல்ல. நம்மளுடைய பாவங்கள் தான் நமக்கு பிரச்சனைக்கு காரணம். உடனே ஒன்று சொல்றேன், இந்த விஷயத்தை திங்க் பண்ணீங்களா இல்லைன்னா யோசிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஒருத்தர் செஞ்ச ஒரு பாவத்துக்கு இவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ், பிரச்சனையை ஃபேஸ் பண்றோமே. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒரு இன்னசென்ட் ஆதம், எப்படி இன்னசென்ட், அவன் ஃபர்ஸ்ட் டைம் பாவம் பண்றான். அதுவும் பாவம்னா பெரிய விபச்சார பாவம், அந்த பாவம் இந்த பாவம்லாம் கிடையாது. சொன்ன ஃப்ரூட் அது சாப்பிடாதன்னு சொன்னதை சாப்பிட்டான். அந்த ஒரு பாவத்துக்காக எவ்வளவு பெரிய விஷயங்கள் உலகத்தில் நடக்குது பாத்தீங்களா? அதுக்கு இயேசு வர வேண்டி இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண வேண்டி இருக்குது. கடைசியில ரெவல்யூஷன்ல வந்து முடிக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நினைச்சு பாத்தீங்களா யாராவது? இந்த ஒரு சின் இவ்வளோ பெரிய குழப்பத்தை, இவ்வளோ பெரிய இம்பாக்ட, தேவனுடைய நாமத்தை வந்து வீணில வழங்கின கதை மாதிரி எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணுமே இந்த பூமியில நடக்காம அருவருப்புகளும் அநியாயங்களும் எல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ நான் வர வழிக்கு, அப்போ ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்துக்கு இவ்வளவு இம்பாக்ட் இருக்குது. நாம செஞ்சா நான் என்ன சொல்றேன்? பாவத்துடைய வஞ்சனையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். அப்போ பாவம் செஞ்சா அதுக்கு உண்டான விளைவு இவ்வளவு இருக்குது. நாம செஞ்சாலும் அதே கதை தானே. புரியுதா சொல்றது? ஆதாம் செஞ்சா இவ்வளவு விளைவு, நாம செஞ்சா கிடையாதுன்னு எங்கேயாவது போட்டுருக்கா? அப்போ விளைவு தானே. ஆண்டவர் ஒண்ணு சொன்னார் தெரியுமா? சிலுவையில் அறைந்த போது ஒரு வசனம் சொல்லி அவங்களை மன்னிச்சு என்ன சொன்னாரு? இதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அவன் இன்னதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஆணில் அரைஞ்சா அவங்களுக்கு வலிக்குன்னு தெரியாதா? இவனை கொடுமைப்படுத்துறோன்ற அந்த அறிவு கூட அவனுக்கு கிடையாதா? அதையே சொன்னார். இவர்களுக்கு இதனுடைய விளைவு தெரியாது, இவனுடைய நியாய தீர்ப்பு என்னன்னு தெரியாது, கர்த்தர் எப்படி அதை பார்க்கிறார் என்பதை தெரியாது. சக மனிதனை, என்னை நேசிக்க வேண்டிய ஒரு மனுஷனை சிலுவையில் அறையிறான்ற அந்த அறிவு கூட இல்லாம சொல்றது புரியுதா? அப்போ அதனுடைய விளைவு தெரியாதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்களை இன்னசென்டா பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம இன்னசென்டா எதுல இருக்கணும்னா, விளைவு தெரியாமல் காரியங்களை செய்யும். இது செஞ்சா தப்பான்னு தெரியல, நம்ம எல்லாத்துக்குமே ரிலக்டண்டா இருக்கும். ரிலக்டண்டான்னு தெரியுமா? லெத்தார்ஜிக், நிர்விசாரம் சொன்னா புரியுமா உங்களுக்கு? அலட்சியம் சொன்னா புரியுமா? அலட்சியம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அலட்சியம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்த்தருடைய பாதத்துல போய் உட்காரணும்னு எண்ணமே இல்லை. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னோம்னா, அங்க ஒரு பிசாசு பிடிச்சோன்னு கர்த்தர் மீட் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா?
அங்கே போய் அவனை வந்து ரொம்பவும் கல்லால் கீறிக்கிட்டு ரொம்ப மோசமாக பிசாசு பிடிச்சி இருப்பான். அவனை எல்லாம் பிசாசுலாம் துரத்தின பிறகு கடைசியாக வசனம் போட்டிருக்கு, அவன் இயேசுவின் பாதத்திலே புத்தி தெளிந்தவனா உட்கார்ந்தான். யாரோட பாதத்தில் உட்கார்ந்தா புத்தி தெரியும்? அதான் மேட்ரு. இருப்போம். மரியாதை பார்த்து மாத்தாளே மாத்தாளே மாத்தாளை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்க நம்மளை பார்த்தான்னு சொல்றாரு, மாத்தாள சொல்ல. எப்போதுமே நீங்க மாத்தாள், பரிசேயர், அப்புறம் வந்து கெட்டகுமாரன், அவன் இவன் எவனெல்லாம் கிடையாது. நம்ம தான் எல்லாரும் நம்ம தான். கெட்டகுமாரனும் நம்ம தான், பரிசேயனும் நம்ம தான். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், பரிசேயன் மாதிரி தான் நீ இருக்கிறேன்னு என்ன பார்த்து. பரிசேயன் கிட்ட சொன்னாரு, நான் வந்ததுலேருந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல. காலுக்கு வந்து இந்த நாட்களில் இஸ்ரவேல்ல காலை கழுவணும், முத்தம் செய்யணும், அந்த மரியாதைலாம் பண்ணணும். ஒருத்தர் உள்ள வந்தா எதுவும் செய்வாங்க. ஆனா இவ யாரு? ஒரு ப்ராஸ்டியூட் என்ன பண்ணா, காலை கழுவி தலைமுடிய. நான் நினைச்சு பார்த்தேன், இவ்வளோ கூட்டம் மத்தியில வெக்கமே இல்லாம, ஓப்பனா சொல்றான், வெக்கமே இல்லாம பாதத்தில் உட்காந்து அழுதுகிட்டே. அவன் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அவளால ஃபேஸை பார்க்க முடியல. யார் ஃபேஸை பார்க்க முடியல? ஆண்டவரோட ஃபேஸை பார்க்க முடியல. அவ்வளோ குற்ற உணர்வு. வந்ததுலேருந்து அழுறா. அவளுக்கு வேற எதுவும் தோணலை. இந்த ஆக்ட் தான் நிஜமான வர்ஷிப். உண்மையா சொல்றேன், இது பேர் தான் வர்ஷிப். வந்தா காலை கழுவுறா, அவளுடைய துணியை வச்சு கூட துடைக்கல. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களான்னு தெரியல. தன்னுடைய முடி தன்னை தாழ்த்துறான் அந்த அளவுக்கு. அழுக்கான பரவாயில்ல, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கால் மாதிரி எவ்வளவு சுத்தமாலாம் இருக்காது. இந்த பாலைவனத்தில் நடந்து வந்தா எப்படி இருக்கும் கால்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் தண்ணியால கூட கழுவல. அந்த ஆளு எதால கழுவல? தண்ணியால கூட கழுவல. ஆனா இவன் எதனால கழுவினான்னு போட்டிருக்கு? கண்ணீர் என்னால கழுவினான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் அதுக்கு என்ன தெரியுமா வசனம்? அந்த அவர் பண்ணதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசுவை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஓப்பனா சொல்றேன், யாரை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம்? இயேசுவை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற ஒரே பரிதாபமான கூட்டம் யாருன்னா நீங்களும் நான் தான். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கு. நீங்க பிசாசு வந்து ஏதாவது பயமுறுத்தினா இயேசு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பெருசா பதிலாம் சொல்ல வேணாம். இந்த வசனத்துல அப்படி போட்டிருக்கே, இப்படி போட்டிருக்கே, இப்படிலாம் பேச தேவையில்லை. இயேசு. நாளைக்கு என்ன பண்ண போற? இயேசு. நாளானிக்கு என்ன பண்ண போற? இப்படி ஆகி போச்சே, இயேசு. எல்லாத்துக்கும் இந்த ஒரு வார்த்தை போதும், வாயை மூடிட்டு போடும். போர் அடிக்குதெல்லாம் கேட்க முடியாது அதனால. ஏன்னா அந்த ஒன் வேர்ட் எனஃப். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த மேலான அதிகாரம் உள்ள நாமம். உங்களுக்கு வந்து பிரசிடண்டா வரப்போற ட்ரம்ப் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. ட்ரம்ப் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்களை கையிலே பிடிக்க முடியாது தெரியுமா? சாதாரண ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் தெரிஞ்சாலே ஆட்டம் போடுறான். யுஎஸ் பிரசிடென்ட் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்கேயே இங்க உட்கார போறீங்க. அங்க ஒரு அந்த செனட் மாதிரி ஒரு பெரிய பிளேஸ் போயிருப்பீங்க. நேரம் அவருடைய கட்சியில இருப்பீங்க. இன்னைக்கு அவருக்கெல்லாம் மேல ராஜாதி ராஜாவை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவருக்கெல்லாம் மேல ராஜாதி ராஜா, தேவாதி தேவனை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் பார்த்து உங்களை வர பார்த்து சொல்லிட்டார், நீ என்னுடையவன்னு சொல்லிட்டார். இவ்வளோ தெரிஞ்சு துக்கமுகம், கவலை, குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல வாழ்க்கையில. இத்தனை பிரச்சனை உங்க வாழ்க்கையில. என் வாழ்க்கையில என்னையும் சேர்த்துக்கிறாங்க. நிறைய நேரம் மறந்துடுறாங்க தேவனை. நமக்கு நிறைய நேரங்கள்ல ஞானம் இல்லை. என்ன இல்லை? ஞானம் கிடையாது. ஏசாயா 55 வாசிப்போம். இந்த வசனம் வாசினா இன்னும் உங்க கண்ணு திறக்கும். இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க கண்ணு திறக்காம நீங்க இங்க போக மாட்டீங்க. ஓப்பனா சொல்றேன். எந்த கண்ணு? ஞான கண்ணா சொல்லக்கூடாது, மனக்கண்ணு. உங்க மனக்கண்ணு கண்டிப்பா திறக்கும். கர்த்தர் வந்து இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? வாசிமா 55:1 வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். இந்த வசனம் பாத்தீங்களா? பணம் இல்லாதவர்களே, அப்புறம்
நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். இப்போ இந்த வசனத்துக்கும் மத்தேயு 11:28 ஏதோ கனெக்ஷன் ஆகிற மாதிரி தெரியுதா இல்லையா? நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த கனெக்ஷன். நீங்க என்னென்னவோ செய்றீங்க, காசை கொடுத்து எதையோ செய்றீங்க, ஆனா திருப்தியா இல்ல. திருப்பி வாசிமா அத. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், எது அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், அப்புறம் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரிசர்ச்ல நமக்குள்ள ஒரு பகுதி இருக்கான், அது எதாலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தண்ணியை குடிச்சா திரும்பவும் தாகம் எடுக்கும், நான் குடிக்கிற தண்ணீரும் உங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்காதுன்றார். என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த வசனம் புரிஞ்சு போயிடும். திருப்பி வாசிமாங்க 2வது வசனத்தை. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். திருப்பி பாருங்க, என்னிடத்தில் வாங்க. நம்ம ஒண்ணு சொல்லணும், ஆண்டவரே நாங்க வந்து இது வரைக்கும் உங்களிடத்துல இந்த விஷயத்தை கேட்க வரவே இல்லை ஆண்டவர். எதுக்கோ வந்திருக்கிறோம். எதுக்கோ வந்திருக்கோம். ஞானத்தை கேட்க வரல, நல்லதை கேட்க வரல, விடுதலை கேட்க வரல, உங்களை போல வாழலையே என்ற அந்த ஆதங்கத்தை கேட்க வரல. நம்ம இயேசுவே, நீங்க எப்படி சந்தோஷமா அந்த பூமியில இருந்தீங்க? உங்களை சுத்தி ஏகப்பட்ட பேர் பகைவர்கள் இருந்தாங்களே, உங்களை எப்படா கல்லால எறியலான்னு நினைச்சாங்களே, அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே மலை மேல இருந்து அவரை தள்ள ட்ரை பண்ணாங்க. எப்பொழுதும் அவருக்கு நெருக்கடி. தெரியுமா உங்களுக்கு? இயேசுவோட நீங்க காஸ்பல் வாசிச்சீங்கன்னா நெருக்கடி தான் அவருக்கு வாழ்க்கையே. சுத்தி நெருக்கடி. அவருடைய சீஷர்களும் பிரமாதமான சீஷர்கள் கிடையாது, எல்லாரும் சண்டை போட்டுக்கிறவங்க. ஆனா இயேசு கிட்ட சமாதானம் இருந்தது. அவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை, உங்கள்கிட்ட சமாதானம் இருக்குதா? அப்படிப்பட்ட சமாதானம் இருக்கா? இயேசு கிட்ட இந்த சமாதானம் உங்கள்கிட்ட இருக்குதா? இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு வந்து இந்த ஆங்ஷியஸா என்னைக்குமே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஆங்ஷியஸ் அப்படின்னா பதட்டமான சூழ்நிலை. நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு நடக்குமோ? நோ, இன்னைக்கு செத்தா அவர் மடிக்கு போற ஒரு சந்தோஷம், அதுதான் நமக்கு வேணும். நமக்கு வேண்டியது நித்திய ஜீவனா இல்ல இந்த உலகத்துல எப்போதும் வாழ்ந்துருக்குன்னு ஒரு ஆசையா? எது வேணும் உங்களுக்கு? நித்திய ஜீவன் இருந்தா நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் போட்டார். எதை நாடணும்? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள். மேல் இருக்கிறதுன்னு சொன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். மேலானவைகள் போட்டார். பெட்டர் தேன் தட் அப்படின்னு போட்டார். இன்னைக்கு இந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அடுத்த வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். வாசிங்க 8 வரைக்கும் 9 வரைக்கும் வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 6வது வசனம் தான் நம்ம கிட்ட பேசுறார். கர்த்தரை இன்னைக்கு கண்டடைய சமயத்தில் அவரிடத்துல வந்துட்டீங்க. இப்போ இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடணும். எதுக்காக கூப்பிடணும்? என் வாழ்க்கையே கன்ஃபியூஷன் இருக்கு ஆண்டவரே. எப்போதும் என் வாய் பிரச்சனையை குறித்தே பேசுது. என்ன பேசுது? பிரச்சனையை குறித்தே பேசுது. எவ்வளோ நேரம் ஹோல் டேல உங்க வாய் எதை குறித்து பேசுது? தேங்க் கிவிங்ல இருக்குதா, இல்ல முறுமுறுப்பு இருக்கா? ஜஸ்ட் திங்க் பண்ணுவாங்க. உங்க மனசு தெரியும், என்கிட்ட சொல்ல தேவையில்லை. முறுமுறுத்தா கர்த்தருக்கு பிடிக்குமா? நன்றி செலுத்தினா பிடிக்குமா? இல்லாததுக்கு முறுமுறுக்கிற நீங்க இருக்கிறதுக்கு ஏன் நன்றி செலுத்தக்கூடாது? கர்த்தர் நீங்க அதான் கேட்க. இல்லாதவைகளுக்காக நீங்க முறுமுறுக்கிறீங்க, கொடுத்தவைகளுக்கு ஏன் நன்றி செலுத்த மாட்டீங்க? நீங்க நன்றி மாத்திரம் சொல்லி பாருங்க. இன்னைக்கு மனப்பூர்வமா நீ பிரேயர் முடியும் போது நன்றி நம்ம மனதார சொல்ல போறோம். கர்த்தர்
ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை கொண்டு வந்திருக்காருன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அவர் பிரேஸ் பண்றது தவிர வேற எந்த விஷயமும் உங்களுக்கு வராது வாயில. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம, நீ என் சொந்தம்னு சொல்றாரு, இதை விட வேற என்ன வேணும்? யூ ஆர் மைண்ட்ங்கிறார். இதை விட என்ன வேணும்? எந்த ஆபத்துலயாவது நீங்க மாட்டீங்களா? மாட்டவே மாட்டீங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். 91வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொரோனா சீசன்ல அந்த சங்கீதம் தான் வாட்சினே இருந்திருப்போம் டெய்லி. இப்ப என்ன பண்றோம்? விட்டுட்டோம். பக்தி நம்ம இடத்துல போயிடுச்சு. கொஞ்சம் ஆசீர்வதிச்சா என்ன ஆயிடுது? அதான் ஆண்டவர் பயப்படுறாரு. ஆசீர்வதிச்ச உடனே வேசி மார்க்கத்துக்கு போன கெட்ட குமாரன் மாதிரி இவன் ஆயிடுவானோன்னு இப்ப கர்த்தர் பயப்படுறாரு. கர்த்தர் ஓப்பனா சொல்றாங்க, அவர் அன்பு ஜாஸ்திங்க. இத்தனைக்கு நாம சொல்லிட்டு அவருக்கு நாம இல்லாம இருக்க முடியாது. நாம இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் ஆதாமே நீங்க எங்கே இருக்கிறாய்ங்க. கர்த்தருக்கு எங்க இருக்கான்னு தெரியாதா? எந்த மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிருக்கான்னு தெரியாதா? அந்த வார்த்தை என்ன மீனிங் தெரியுமா? உங்களை எங்கனையும் பார்த்தா சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறேன். வேர் ஆர் யூ? என்கிட்ட வாங்க. கம் டு மீ. 11வது அதிகாரமோ இதுவும் ஒன்னா இருக்குதா? கம் டு மீ. நீங்க எதையோ வாங்கி எதோ திருப்தி பண்றதுக்கு உங்களை என்னென்னமோ செலவு பண்றீங்க. ஆனா அதுல உங்க மனசு திருப்தியா, அதுல ஆத்மா இன்னும் கிரேவிங்லயே இருக்குது. என்ன இருக்கு? கிரேவிங். சாப்பிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. இன்னும் ஜீவ தண்ணீரை நீங்களும் நானும் குடிக்கவே இல்லை. கரெக்டா இல்லையா? எனக்கு அந்த தண்ணி வேணும். எப்படி சொல்றாருன்னா, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். ஓகே, இப்ப என்ன பண்ண சொல்றாரு? எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. எங்கேயாவது போங்கன்னு சொல்றாரா? தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், வந்து பானம் பண்ண கடவன். அவனிடத்திலிருந்து எப்படி பண்றாரு பாருங்க. ட்ரையா தாகமா ஒண்ணுமே இல்லாத உன் வாழ்க்கைய ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கைய மாத்துறாரு. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. இன்னைக்கு நான் ஏன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், ருசிக்கிறேன். அப்படியே சந்தோஷம் எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. கவலை கஷ்டம்லாம் இருக்குதா? அதெல்லாம் ஓரமா வச்சிடும். கவலை என்ன, தேவன்கிட்ட போய் என் பிரச்சனை பெருசுன்னு நான் சொல்றது இல்லை. பிரச்சனை கிட்ட போய் என் தேவன் தெரியும். நான் சொல்றது புரியுதா? இந்த லாஜிக் நீங்க மாத்துங்க. இன்னைக்கு பிரச்சனையை பெருசா பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, டஸ்ட் மாதிரி. நீங்க எத்தனையோ பிரச்சனை கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் குழப்பமா இருக்கீங்க? எத்தனையோ பிரச்சனைகளை கிராஸ் பண்ணி கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கிறாரா இல்லையா? இது வரைக்கும் காப்பாத்துற, இனிமே காப்பாற்ற மாட்டாரா? அப்புறம் அந்த விசுவாசம் இல்லை உங்களுக்கு? விசுவாசம் வேணும். இதுதான் இந்த ஞானம் இல்லைன்ற. இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு எனக்கு டயக்னைஸ் பண்ண தெரியல. எனக்கு உடனே குய்யாமுடியான்னு குதிக்கிறேன் நான். நோ, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது தான் வேலை. நமக்கு நம்மளோட வேலையே என்னன்னா நன்றி செலுத்துது. அதுதான் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததா? புறம்பே வந்து நடுக்கம், உள்ளே பயம்ன்றார். சுத்தி பிரச்சனை இருக்கு. யாருக்கு? பவுலுக்கு. பவுல் மாதிரிலாம் நீங்களும் நானும் ஊழியம் செய்யல. நம்ம கூலா ஆபீஸ் போறோம், சண்டே சர்ச்சுக்கு வரோம். இதை தவிர வேற ஒன்றும் பண்றது இல்லை. ஒரு சிலர் ஊழியம் பண்ணா, நான் அவங்கள எதுவும் சொல்லலை. நம்ம அவங்கள மாதிரிலாம் ஒன்றும் அப்போஸ்தலர் மாதிரிலாம் ஊரா தெரிஞ்சு சுவிசேஷம் அறிவிச்சு எந்த எதிர்ப்பையும் தாண்டி அதெல்லாம் நம்ம இன்னும் செய்யவே இல்லை. அந்த நிலையில இருந்தவங்க தான் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த நிலையில இருந்தா தான் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, நாம டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா மற்றவங்க பார்த்தா பரிதாபமா இருக்கிற ஒரு இதா மாறிட்டோம், நிந்தையா மாறிட்டோம். ஒரு ஒரு மற்றவங்களுக்கு நன்மையை சொல்லுகிற நாம என்ன பண்றோம்னா, நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து கவுன்சிலிங் வாங்குற நிலைமையில நம்ம இருக்கோம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க உப்பா இருப்பீர்கள், வெளிச்சமா இருப்பீங்க. இதை விட வேற என்ன வேணும்? நீதான் வெளிச்சம், நீதான் உப்பு, நீதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எதுக்கு? நீ ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு இருக்குமா? நம்ம எந்த விதத்திலாம் ஆசீர்வாதமா இருக்க முடியும்? என்கிட்ட யாராவது பேசி அவன் போனான்னா அவன் கண்டிப்பா சமாதானத்தோட தான் போகணும், விடுதலை தான் போகணும். ஏன்னா நான் ஐ எம் கேரிங் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் மீ. யாரை கேரி பண்ணிட்டு போறேன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினர் உள்ள வச்சுட்டு போறேன் நான். எப்படி இருக்குது கேட்டா? யாரை வச்சுட்டு போறேன் உள்ள? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை கேரி பண்ணிட்டு போறேன். எங்க இருக்கார் ஆண்டவர்? சொல்லிட்டாரு, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில்
நான் வாசமா இருக்கிறது இல்ல சொல்லிட்டாரு. எங்க இருப்பேன்றாரு? நீங்களே அந்த தேவாலயம். ஒரு நடமாடுற டெம்பிள். நம்மளுடைய பிரிவிலேஜே தெரியல, நம்ம யாருன்னே தெரியல. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னார்? என் ஜனங்களுக்கு என்னை பத்தி யாருன்னு சொல்லிட்டு வா. போய் நான் யாருன்னு போய் சொல்லு. கண்டிப்பா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், அவரை அறிந்து. அடுத்த வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இதை விட என்ன வேணும்? இப்ப என்ன சொல்றாரு? உங்க நினைவுகளா காட்டல, என் நினைவு உயர்ந்திருக்கு. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போடுவீங்க? டிஸ்டன்ஸே போட முடியாது. ஏன் சொல்லுங்க? இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். வானம்னா என்னன்னு ஏதாவது லைனா போட்டு வச்சிருக்க, போயிட்டே இருக்கும். இப்போ வானத்துக்கும் பூமிக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் உங்களுடைய நினைவுக்கும் நினைவுக்கும். உங்க நினைவு சரியா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். சரியான ரூட்ல போகலன்னு சொல்றார். கர்த்தரை இன்னும் அறிந்துக்கிற விதமாய் அறிந்து கொள்ளலன்னு சொல்றார். நாமெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னது என்று நாம் அறியாதபடினால. இது வேதம் தெளிவாக தான் போட்டிருக்கு. நாம் வேண்டிக் கொள்வது நாம் இன்னது என்று அறியாதபடினாலே நமக்காக யார் வேண்டுதல் செய்யறாங்களாம்? நமக்குள்ளிருந்து. நமக்கு என்ன வேணும் நமக்கே தெரியல. இதுதான் நம்ம நிலைமை. இன்னைக்கு போனா உங்களை கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு இமிடியேட் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ ஆண்டோருக்கு லிஸ்ட் போட்டுருவீங்க. கரெக்டா இல்லையா? இமிடியேட் ரெக்குவயர்மெண்ட். இது தப்புன்னு நான் சொல்லலை. அந்த ஞானம் நமக்கு இல்லை. நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்குன்னு போய் சமாதானத்தை கேட்கறது இல்லை, காசு கேட்கறோம். புரியுதா? தப்பு பண்றது புரியுதா? என்ன பண்றோன்னு புரியுதா? நித்திய ஜீவனை கேட்கறது இல்லை, இந்த ஜீவனை கேட்கிறோம். நிறைய கள்ள ஊழியர்கள் நிறைய இங்கேயே ஜீவனோடு இருப்போம், நம்ம மறிக்கவே மாட்டோம். இல்லை, பைத்தியகாரத்தனமான உபதேசம் நிறைய வருது. தெரியும் உங்களுக்கு? செழிப்பு உபதேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூமியே இருக்காதுன்றாரு. அப்புறம் என்ன செழிப்பை பத்தி பேசுறது? வானமும் பூமியும் அவர் தானே சொல்றாரு. சால்வையை சுட்டுறது போல நான் சுருட்டி வாரமா வச்சிருவேன்றாரு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான், அது சால்வை மாதிரியே இருக்கான். சயின்டிஸ்ட் சொல்றான் சால்வை மாதிரியே இருக்கான், அது தெர மாதிரி இருக்கான், அது சுருட்ட முடிய அளவுக்கு இருக்கான். அது வேதம் அழகா சொல்றது. வானத்தையும் பூமியும் என்ன பண்ணுவாராம்? சுருட்டி வச்சிருவேன்றாரு. இப்ப அது வேணும்னு போய் கேட்டிருந்தா என்ன பண்ணுவார் அவர்? அதை கொடுங்க, இந்த நிலத்தை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. கர்த்தரை தேடினா மற்றதெல்லாம் கிடைக்குங்க. தெளிவா சொல்லிட்டார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். கரெக்டா சொல்றீங்களா? அந்த ஒரு வார்த்தை மிஸ் பண்ணக்கூடாது. கூட ஃப்ரீயை போய் நம்ம கேட்டு இருக்கோம். எங்கேயாவது அந்த அநியாயம் உண்டா? கடையில் போனா தேவையானதான் கேட்கணும், அவன் ஃப்ரீ கொடுப்பான். ஃப்ரீயை போய் முதல்ல கேட்கறோம். இந்த ஃப்ரீயை கொடுங்க, அது அப்புறம் கொடுத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி. பைத்தியகாரத்தனமா இல்லையா? பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க. எங்கேயாவது வேற ஏதாவது ஆண்டவர் பேசுறாரு பாத்தீங்களா? இங்க லாஜிக் இருக்கு, உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா அதுக்குதான் ஆண்டவர் நீங்க குட்டி குட்டி பேசிட்டே இருக்கிறார். நான் கேட்கறது வேற ஏதோ கேட்கிறேன் டெய்லி, நீங்க கேட்கறதே மாத்தணும்ன்றார். கேட்க வேண்டிய காரியத்தை, ஞானத்தை கேட்கணும், பரிசுத்த ஆவியை கேட்கணும், சமாதானத்தை கேட்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கேட்கணும். தேவனே நீங்களே எனக்கு வேணும்னு கேட்கணும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு கேட்கணும். நான் நல்லா உண்மை போல மாறணும்னு கேட்கணும். இதுதான் தேவன் கேட்கணும்னு விரும்புறாரு. மீதி எதையுமே கேட்க வேண்டியதில்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாரு. காக்கா குருவியை நீங்க ப்ரே பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த மாடாவது முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மாடு முட்டி போட்டு ஜெபம் பண்றதா? இன்னைக்கு எனக்கு வைக்கல் கிடைக்கணும், புல்லு கிடைக்கணும், தண்ணி கிடைக்கும், எங்கேயாவது ஜெபம் பண்ணிருக்கா? ஏன் அதுக்கு மட்டும் கிடைக்குது? மாடா இருக்குல்ல, அது தேவனா இருக்காரு. நாம தான் மாடா இருக்கணும். எதுக்கு கவலைப்படுறோம் பாத்தீங்களா? இந்த சர்வைவலுக்காக கவலைப்படுறோம். கர்த்தர் அதுக்காக கவலைப்படாததான் சொல்றாரு. அதற்காக கவலைப்படாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆண்டவர் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன்.
எதனால பிரச்சனைனா 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு தெளிவா இருக்கிறார் பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் நீங்க எல்லாம் விக்கிரகத்தை கும்பிடுறீங்க அன்னைக்கு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க விக்கிரகத்தை கும்பிடுறீங்க. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. எத்தனை பேருக்கு பொருளாசை இருக்கு? கை தூக்கிடாதீங்க. எல்லாருக்கும் மோஸ்ட்லி இருக்கு. அதனாலதான் வேதனையும் துக்கமும் கஷ்டமும் படுறோம். கர்த்தர் அதுதான் இன்னைக்கு பேசுறாரு. அந்த பொருளாசைங்கிற காரியம் தான் உங்களை வாட்டி வதைக்குது. பிசாசு விதைய போட்டுக்கிட்டே இருக்கான். பக்கத்து வீட்டுல அதை வாங்கிட்டாங்க பாரு, எதிர் வீட்டுல அது இருக்குது பாரு, அவன்லாம் முன்னேறிட்டான், நீ இன்னும் முன்னேறவே இல்லை. நான் அந்த பிச்சைக்காரன் மாதிரி இருந்துட்டு போயிடுவேன். ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விட்டுருவார். இதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இயேசு எத்தனை கோடி சொந்தக்காரர்? இயேசுவை நினைச்சு பாருங்க, அவர் எத்தனை கோடிக்கு சொந்தக்காரர்? இப்போ வலது பாரத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் போட்டு தலை சாய்க்க இடம் இல்லை. இன்னைக்கு நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்னு நினைச்சு பாருங்க எல்லாம். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. பவுல் அன்னைக்கு இருந்த விக்கிரகம் வேற ஒரு விக்கிரகம் தான் சொன்னாரு. அதே பவுல் அவரோட வாயில தான் சொல்றாரு பொருளாசி என்கிற விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு அந்த விக்கிரக ஆராதனை இருக்கனால அவர் என்ன சொல்றாரு, சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புறார்? நம்ம வீட்டுல தேவன் வாசம் பண்றாரா? தேவன் வாசம் பண்ணுகிற மாதிரி நம்ம வீடு இருக்குதா? தேவனை மகிமைப்படுத்துற வீடா நம்ம வீடு இருக்குதா? எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். தேவன் சொல்கிற கேட்கிறோமா? தேவன் நம்மளை பார்த்து பிரியமா இருக்கிறாரா? அவர் சந்தோஷமா என் வீட்டுல இருக்கிறாரா? இல்லைன்னா என்ன காரணம்? ஏன் என் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை, வியாதி, கஷ்டம், வேதனை, துக்கம் எல்லாம் இருக்கு? நம்ம இன்னைக்கு மனம் திரும்பணும். கர்த்தர் நேரடியா ஒரு சிலருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. வெறுமனா தேவன் இருக்க விரும்பல, பரலோகத்துல உட்கார்ந்துட்டுலாம் இருக்கணும் விரும்பல. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலாவினா என்னது? என்ன உலாவினா என்னது? உங்கள்கிட்ட பேசுவாரு, அவங்கள்ட்ட பேசுவாரு, அங்க போவாரு, இங்க வருவார், இங்க வருவார். இப்பதான் உலாவி. நான் அவர் மத்தியிலே உலாவி. நான் ஒரு செடென்டரி கார்டு கிடையாது. எப்படி செடென்டரி உட்கார்ந்து சிட்டிங் கார்டு கிடையாது. சிங்காசனத்திலேயே இருக்கிற கர்த்தர் கிடையாது. நான் உலாவுகிற தேவன், எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். உலாவுகிற வாழ்க்கை. அவர் நம்ம மத்தியில உலாவுகிறாரா? கேட்டுக்கணும். அவர் சொல்றார், நான் உங்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். இது சொல்லி முடிச்சிருந்தா பவுல் சாதாரண முஸ்டார்னு பேசிக்கலாம். அடுத்த வசனம் சொல்றாரு, ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். திரும்பி வரார் பாருங்க, தேவனை பிதாவா மாத்திட்டார். அடுத்தது, அப்பொழுது நான், எப்பொழுது நான் அசுத்தமானது தொடாத. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது, ஏதோ கண்ட கண்ட மூவிஸ் பார்க்காம இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. முதல்லயே போட்டார், விக்கிரகம் நமக்குள்ள இருந்ததுன்னா அது கர்த்தருடைய பார்வையில அது எது ஒன்னாலும் விக்கிரகமா இருக்கலாம். உங்களுக்கு உங்க மனைவியே விக்கிரகமா இருக்கலாம், உங்க குழந்தைகள் உங்களுக்கு விக்கிரகமா இருக்கலாம், உங்க ஊழியம் கூட உங்களுக்கு விக்கிரகமா இருக்கலாம், உங்க ஆபீஸ் உங்களுக்கு விக்கிரகமா இருக்கலாம். எதெல்லாம் விக்கிரகம் வருதோ அந்த விக்கிரகம் வந்ததுன்னா தேவனை விட்டு பிரிஞ்சுட்டீங்கன்னா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எதெல்லாம் உங்களுக்கு இது பேஷன், இது எனக்கு செய்யாம எனக்கு இருக்க முடியாது நீங்க சொன்னீங்களோ, தேவனை விட்டு வரமா போயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் தான் சொல்றார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கணும்? அசுத்தமானதை தொடாது இருந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். நான் உங்களுக்கு ஃபாதரா இருக்கணும்னு தேவன் விரும்புறாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவன் எனக்கு அப்பாவா இருக்கணும்? அப்பாவா இருக்கணும்ல.
அதை விட ஒரு ப்ரிவிலேஜ் என்ன இருக்கு நமக்கு? அவர் அப்பாவா இல்லாட்டா வேற யார் அப்பாவா இருக்க முடியும்? எனக்கு இவர் தான் அப்பா. அந்த அப்பா சொல்றதான் கேட்பேன். அப்பா கிட்ட தான் கடைசியா போக போறேன். இங்கேயா இருக்க போறேன்? யாருக்கெல்லாம் இங்கேயே இருக்கணுமோ இங்க இருக்கிறதே பிடிச்சிங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களை ஹோல்டு பண்றோம். இங்க இருக்கிறது மேல நீங்க சந்தோஷமா, அந்த மண்ணானவன் மண்ணுக்கே திரும்புவோம். அவரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட போயிடுவீங்க. வெரி சிம்பிள். இது லாஜிக்கே இவ்வளவுதான். நம்ம காணாத பார்க்காத பரமதேசத்தை விரும்பினோமானா அங்க போயிடுவோம். இதுலயே பார்த்து லோத்து மாதிரி சுத்திந்தா இங்கேயே இருப்போம். அவங்கவுங்க பிடிச்ச இடத்துக்கு. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ, இன்னைக்கு உங்க பொக்கிஷம் எங்க இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். தேவன் தான் இன்னைக்கு பேசுற. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர்? அதனால நீங்கள் எனக்கு குமாரரும், வெறும் ஆண்டவர் தேவன் நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன்னு சொல்லிட்டு போனா கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன். திருப்பி சொல்றாரு, நீங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் எனக்கு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கடைசியான ஒரு வருஷம் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 வாசி. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. என்ன சொன்னார் ஆண்டவர்? திருப்பி வசனம் வாசிக்கலாமா? அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 21:3-4. மேலும் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. அங்க சொன்னது இங்க வந்துச்சா? நீங்க தேவனாய் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள்லாம் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் சொல்லிட்டாரா இல்லையா? இதை கொண்டு வரதுக்கு இவ்வளவு பெரிய புக்கு தேவைப்படுது, இவ்வளவு ஈவெண்ட் தேவைப்படுது, இவ்வளவு பிரச்சனையை கடந்து இது ரெவலேஷன்ல எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற வசனங்கள். பரலோகத்துல நாம இருப்போம்ல, அங்க எழுதுற வசனங்கள். அங்கதான் போட்டிருக்க உங்களுடைய கவலை கண்ணீர்லாம். அப்ப இங்க இருக்குமா இருக்காதா? இருக்கும். அங்க போய் தான் துடைப்பார் சிலதெல்லாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கெல்லாம் உங்களால பழி வாங்க முடியாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு துரோகம் பண்ணவன நீ பழி வாங்க வேண்டியதில்லை, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லிட்டாரு. உங்க மன வேதனையிலே இருக்கும், என்ன இப்படி கெடுத்துட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான் வச்சுக்கோல. மேல போனா எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. அங்க ஒன்றும் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, கஷ்டம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல எல்லாம் இருக்கும். எவனாவது சொல்லி ஏமாத்தினான்னா, இயேசுகிட்ட கவலை கண்ணீர் எதுவுமே இருக்கான்னு சொல்லி ஏமாத்தினான்னா தயவு செஞ்சு அவனை விட்டு போயிடுங்க. இயேசு அப்படி சொல்லலை. இயேசு சொன்னா உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான் சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்த நீங்களும் ஜெயிங்கன்னு தான் சொன்னார். ஏன்னா உங்களை துடைப்பான், கண்ணீர் துடைப்பான், அதை துடைப்பான், இதை துடைப்பான்னு சொன்னா நம்பாதீங்க. கர்த்தர் ஆனா எல்லாரையும் விடுவிப்பார், அவருக்கு தேவையானதை செய்வார், அதுல எந்த குறையும் வைக்க மாட்டார். அவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது உண்மை, சத்தியம். நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ரெண்டு இருக்கு. நீட்ஸ்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், வாண்ட்ஸ்னா என்னது? நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, கிடைக்காது. கர்த்தர் இப்படிதான் வாழணும்னு விரும்புறாரு. அவர் ஒரு லாஜிக் போட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்காத, என்னிடத்துல வா, நான் சாந்தமும், உங்ககிட்ட சாந்தமும் இல்ல, மனத்தாழ்மை இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு இன்டைரக்ட்லி. உங்ககிட்ட மனத்தாழ்மையும் கிடையாது. மனத்தாழ்மை தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல வெறும் தாழ்மை கூட போடல, கர்த்தர் மனத்தாழ்மைன்னு போட்டிருக்காரு. வெறும் தாழ்மைனா என்னன்னா என்னுடைய பாடி லாங்குவேஜில் கூட கண்டுபிடிச்சிடலாம். என் மனதில் இருக்கிற தாழ்மை. தாழ்மையா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். அவர்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு கேட்பேன். நான் எனக்கு தெரிஞ்சிதுன்னு சொல்ல மாட்டேன். தாழ்மையா இருக்கிற என்ன பண்ணுவோம்னா கர்த்தர் இடத்துல போயிடுவோம். என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே, நேற்று நடத்தின மாதிரி இன்னைக்கு நடத்துங்க, காலில் போய் விழுந்துருவோம். சாஷ்டாங்கமா யார் காலில் விழுந்தணும்? தேவனுடைய காலில் போய் விழுந்தணும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்துங்க, தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. இப்படிதான் ஜெபிக்கணுமே தவிர
வேற என்னென்னமோ நீங்க ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பாரம் சுமந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை போறாரு. வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. உங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் பாருங்க, எதுக்கு நீங்க ப்ரேயர் அனுப்புறீங்க? அவர் தேவனா இருக்க விரும்புறார், பிதாவா இருக்க விரும்புறார். நாம இருக்க விடுறோமான்றதுதான் முக்கியம். என் குடும்பத்துல அவர் தேவனாவும் இருக்கணும், பிதாவாவும். தேவனா இருந்துட்டா மட்டும் போதாது, பிதாவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அடுத்த வாசனம் போட்டு திருப்பி அந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல அந்த லாஸ்ட் இந்த வசனங்களை திரும்பி வாசி. கர்த்தர் உங்க கண்களெல்லாம் திறப்பார். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர். ஒருத்தரும் கெட்டு போகுது அவருக்கு என்ன இல்லை, சித்தம் இல்லை. அவர் நம்ம எல்லாம் மாத்தணும்னு விரும்புறார். மாறின வாழ்க்கை, அவரை போலவே இருக்கிற ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்ம எல்லாம் அழைச்சிருக்கிறார். நம்ம எழுந்து ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, தெளிவாய் எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களாய் எதையெல்லாம் எங்களிடத்திலிருந்து விலக்க வேண்டுமோ அதை விலக்காமல் பொருளாசை, உலகத்தின் காரியங்கள், முட்டாள்தனமான விஷயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு உம்மை பிரியப்படுத்த நினைக்கிற ஒரு வாழ்க்கை எங்களிடத்தில் இருக்கிறதாங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். நாங்கள் எந்தெந்த பாவத்திலிருந்தெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னும் எங்களிடத்தில் பாவம் உண்டு ஆண்டவரே. நீர் எங்களை சோதித்து அறிகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறீர். தேவனே, உங்களுடைய கருத்துல எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க வந்திருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசியிருக்கிற அந்த வார்த்தைகள் அவர்களிடத்திலே கிரியை செய்யட்டும். உங்களுடைய வார்த்தைகள் வெறுமனை திரும்பாது, அது சொன்னதை செய்துவிட்டு திரும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதி போகட்டும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் நன்மையை செய்கிற தேவன், நீங்கள் நன்மையை விரும்புகிற தேவன், எங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுகிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் அந்த மாமாண்டவரே. எங்கள் இருதயத்தில் அந்த பொருளாசை என்கிற எண்ணம் இருக்க வேண்டாம். தேவனை எப்படியாகிலும் பிரியப்படுத்தலாம் என்ற எண்ணம் மாத்திரம் இருப்பதாக. நீர் எங்களுக்காக கல்வாரியிலே நிந்தையானீரே, அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டீரே ஆண்டவரே. இந்த நிந்தை, அவமானம், வேதனை, துக்கம், இதெல்லாம் எங்களுக்காக நீர் பாடுபட்டீரே. அதை நினைத்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம், கர்த்தரிடத்திலே திரும்புகிறோம். உம்மிடத்துல எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு ஆண்டவரே. எல்லாத்துக்கும் நீங்க இந்த சொல்யூஷன் வச்சிருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உம்மிடத்துல உண்டு. உம்மிடத்துல வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். வருகிற யாவரும் அந்த தண்ணீரை குடிப்பார்கள், தாகமுடனே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆமாண்டவரே, உம்மிடத்தில் அந்த ஜீவ தண்ணீர் உண்டு, இந்த பூமியில இல்ல ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எதை எங்கள் வாழ்க்கையில திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டாலும் எங்களுடைய ஆத்மா திருப்தி ஆகாது ஆண்டவரே, திருப்தி ஆகாது. உங்களுடைய வசனங்கள் இன்றைக்கு தெளிவாய் எங்களுடைய புத்தியை தெளிய பண்ணதுக்காக, உங்களுடைய பாதத்தில் அருகிலே உட்கார்ந்த அந்த அந்த பிசாசு பிடித்த மனிதன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் போட்டிருக்கு. இன்றைக்கு தெளிந்த புத்தி உள்ளவனாய் எங்களுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாம் உங்களுடைய பாதத்தில் வைத்தவர்களாய் தேவனை பிரியப்படுத்த, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற, தேவனுக்கென்று இந்த பூமியிலே சாட்சியா இருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். ஆமாண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் அப்பா. நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை எங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் வாழட்டும். நான் உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன் சொன்னீரேன். எங்கள் இல்லங்களிலே நீ உலாவுகிறீரா என்று நாங்கள் பார்க்கட்டும். எங்கள் குடும்பங்களிலே நீ வாழ்கிறீரா என்று பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.